லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. இந்த 2-3 நாளாக இந்த திருத்தணியில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. நேற்று தகப்பனை 2 ஆண்கள், அவங்க குழந்தைகளே இந்த மாதிரி பாம்பு கடிச்சு பார்த்துருப்பேன். அவங்க பசங்களே பாம்பு கடிச்சு இறக்க வச்சிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப நெருடலாகிடுச்சு. எனக்கு அது அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக இருக்குது. பெத்த பிள்ளைங்களே பணத்துக்காக, இன்சூரன்ஸ் பணத்துக்காக தந்தையை, ஒரு அரசு ஊழியர் வேறு, அதுக்கு அவனுங்க எவ்வளோ நேக்கா, எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஒரு மரணத்தை இயற்கை மரணமாக மாற்றி அதன் மூலமாக இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல. சமூகம் எந்த லட்சணத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது, சக மனிதர்களை நம்ப முடியாத, சக மனிதர்களை விடுங்க, சக இரத்த உறவு, தாம் பெத்த பிள்ளையே சந்தேகப்படுற நிலைமையில தான் சமூகம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு பாருங்க. அந்த 2 பசங்களுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். இல்லை, அந்த பிள்ளைங்களுக்காக உழைக்கிறாங்க. அந்த குழந்தைங்க பிறந்தப்போ அந்த தந்தை எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருவா, 2 ஆம்பளை பிள்ளை, எனக்கு சிங்கக்குட்டி மாதிரி 2 பிள்ளைகள் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அந்த பிள்ளைங்க கடைசியில் பாம்பை கொண்டு விட்டு கழுத்தில் கொத்த விட்டு சாகடிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு சமூக அவலம். இது பணம் மனித உறவுகளை எந்த அளவுக்கு சிதைக்குது அப்படிங்கிறதுக்கு இது இப்போ இதை வச்சு நிறைய படங்கள்லாம் முன்னாடி வந்திருந்தாலும் கூட இப்படி ஒரு இயற்கையான மரணங்களை வச்சு காசு பார்க்க முடியும். அவர் ஏதாவது அரசு ஊழியர் தானே, அரசு ஊழியர் இறந்தால் வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், அதுக்கானதுன்னு பெரிய லெவலில் பணம், இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். அப்போ என்னென்னா, தன்னை நம்பி இருக்கிற அந்த உறவுகளை கொண்டுட்டு நம்ம பாட்டுக்கு பணம் வருது, சொகுசான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைமுறை உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தியின் மூலமாக ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற எச்சரிக்கை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேல்யூஸை மறக்கிற ஒரு தலைமுறையாக உருவாகிட்டு வருது. நம்மகிட்ட அந்த 90கள் காலத்து குழந்தைகள் வரைக்கும் வாசிப்பு தளத்து குழந்தைங்க நம்ம எல்லாமே புத்தகம் படிப்போம். ஒரு முதல்ல குழந்தைங்களுக்கு ஒரு நீதி கதைகள் ஆரம்பிக்கும், பஞ்சதந்திர கதைகள் ஆரம்பிக்கும். அது அப்படி இந்த முல்லா கதைகள், ஈசாப் கதைகள், அப்படி இப்படின்ட்டு அந்த கதைகள் போகும். அந்த கதைகள் வழியாக சமூகத்தில் குழந்தைகளுக்கு ஒரு செய்தி, நல்ல செய்தி, அறத்தோடு வாழணும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் போகுது. அப்படி வாழ முடியுதா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனால் நம்மக்கிட்ட குழந்தைங்கிட்ட உளவியலில் பொய் சொல்லக்கூடாது, இன்னொருத்தங்களை கெடுதல் பண்ணக்கூடாது, யாருக்கும் தவறு எது சரி எது தவறுன்னு ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுப்போம். அதை காட்சி வடிவில் அவங்க குழந்தைங்க படிப்பாங்க, அவங்க உள்வாங்குவாங்க, அவர்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ அதை கடந்து தலைமுறை, காட்சி ஊடக தலைமுறை ஆகி போச்சு. அதை பார்க்குறது அப்படின்னு கடந்து போகிற இதுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே கேஷுவலாக இருக்குது. ஒரு காதல்னா கூட முந்தைய தலைமுறைக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட பார்த்து அந்த காதலை சொல்கிறதுக்குள்ள தவிப்பு வேறையாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் லைக் வாட்ஸ்அப்பில் ஹாய் ஐ லவ் யூ, ஓகே சாரி எனக்கு பிடிக்கல, ஓகே இட்ஸ் ஓகே, டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு அப்படின்னு போயிருதுல்ல. அந்த வேல்யூஸுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது இந்த தலைமுறையில் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்குது. இதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க பிள்ளையை சந்தேகப்பட முடியாது, அது இது பண்ண முடியாது. ஆனால் இப்படியும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான அறிகுறியாக இருக்குது. அப்போ திமுக சேர்ந்த எம்பி கிரிதரன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 148 தொல்லியல் அந்த இடத்த தொல்லியல் ஆராய்ச்சித்துறை இடத்த நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு மத்திய பேசியிருக்காரு. அது மேலாளர் பேசியிருக்காரு. இதை ஒரு வகையில் பார்த்தா மேலோட்டமாக பார்த்து எதுக்காக விடுவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. அதை கேள்வி எழுப்பக்கூடிய நபர்கள், அந்த அமைப்பு, இயக்கம், இவர்கள் யார், இவர்கள் திராவிடர்கள் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு தமிழராக நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா தமிழக மக்களுடைய நல்வாழ்வுக்காக தானே அவர் பேசுறாரு. இவர்கள் எல்லாமே செய்யறது எல்லாமே தமிழர்கள் நலன் சார்ந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேற ஏதாவது ஒரு வேலைக்கு பயன்படுத்தலாம், வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வரலாம் அப்படின்னுக்காக அவங்க கேட்குறாங்க. அதுதான் ஆபத்தா இருக்கு. இப்போ அது மத்திய தொல்லியல் துறை கிட்ட இருக்கும்போது ஒன்று நமக்கு அவனும் பிரச்சனை, அவர்களுக்கும் தமிழர்களுடைய தொன்மை வெளிவருவது அவர்களுக்கும் பிடிக்கல, இங்க இருக்கிற திராவிட கூட்டத்துக்கும் பிடிக்கல. இந்த திராவிட கூட்டத்துக்கு அப்படியே வெளியே வந்தாலும் அதை கொண்டு போய் திராவிட நாகரிகம் அப்படின்னு கொண்டு போய் முடிச்சு போட்டுறதுல தான் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கு. ரெண்டு பயிர்களுக்குமே தமிழர்களுடைய அடையாளத்தை ஒன்று சிதைக்கிறது அல்லது ஆட்டை போடுறது, இதுதான் நோக்கம். சரியா? அதனால தான் சு வெங்கடேசன் எம்பிக்கு இங்கே மதுரையில் கீழடியில் இது பண்ணும்போது தமிழர் நாகரிகமாக தெரியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா திராவிடரான சு வெங்கடேசன்
இங்கே வந்து அந்த கீழடி விஷயத்தை பயன்படுத்தும் போது தமிழர் சார்ந்த அடையாளத்தை வந்து முன் வச்சு இங்கே கூட்டங்கள்லாம் நடத்துகிறார். கீழடிக்கு காமராஜர் அரங்கத்தில் கூட்டங்கள்லாம் நடத்துகிறார். அந்த செல்வாக்கை பயன்படுத்திட்டு சீட்டு வாங்கி எம்பி ஆகிறார். எம்பி ஆனோன்னா வந்து இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, பேசாத பிள்ளை வந்து கடைசியில் வந்து அப்பா எப்போ நீ சாவன்னு கேட்டுச்சு. அதை மாதிரி நான் பாராளுமன்றத்துக்கு போனோடனே, நாடாளுமன்றத்துக்கு போனோடனே அங்கே போய் திராவிட நாகரிகம்ங்காரு கீழடி நாகரிகம். இதான் வந்து அவர்களுடைய திராவிடர்களில் வந்து நம்ம சந்தேக கண்ணோட இங்கே இருக்கும்போது தமிழர்களை பயன்படுத்தணும், தமிழர் நாகரிகத்தை பேசணும். அங்கே போனால் நம்ம திராவிடியன் ஸ்டாக்ன்றதை நம்ம முன்னாடி பயன்படுத்தி அங்கே டாக்குமெண்ட்டாக மாற்றுறது, டாக்குமெண்ட்டாக மாற வேண்டிய இடத்துல இவர்கள் திராவிடத்தை திணிக்கிறது. சும்மா மேலோட்டமாக நம்மகிட்ட கேட்கும்போது தமிழர்களுடைய உரிமை, அதுவும் குறிப்பாக வந்து பாஜகவை எதிர்க்கணும், இல்லை வந்து பிராமணியத்தை எதிர்க்கணும் அப்படின்னா, இந்துத்துவத்தை எதிர்க்கணும் அப்படின்னா தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை முன்னெடுக்கிறது. அவனுக்கு நமக்கு சண்டை மூட்டி விடுறது, அவங்க கூட நேரடியாக தமிழர்களை மோத விடுறது. ஆனால் இவர்கள் வந்து திருட்டுத்தனமாக அவங்க கூட டீலிங்கில் இருப்பாங்க, பிஸ்னஸ் டீலிங்கில் இருப்பாங்க, எல்லா வகையான டீலிங்லையும் இவர்கள் இருப்பாங்க. மோதல் போக்கு எதிர்த்து இந்திய திணிப்புக்கு எதிராக இதெல்லாம் தமிழர்களை கூப்பிடுவாங்க. தமிழர்களை நாம் வேடிக்கை பார்க்கலாமா, கொந்தளிக்க வேண்டாமா, அவர்கள் வந்து வருகிறார்கள், ஆரியர்கள் படையெடுத்து வருகிறார்கள், இந்தியின் பெயரால் வருகிறார்கள், சமஸ்கிருதத்தின் பெயரால் வருகிறார்கள், வேடிக்கை பார்க்கலாமா, வா ஒன்றுபடு தமிழா அப்படின்னு நம்மளை கூடுவான். அதிகாரத்துக்கு வந்தால் திராவிடத்தில் போயிடும், திராவிட ஸ்டாக்கு, திராவிட நாகரிகம் அப்படின்னு போயிடும். இந்த சந்தை இருப்பதனால இவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையின் மீது நமக்கு வந்து அது வந்து இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. அவன் வந்து எங்களுடைய அடையாளத்தை சிதைப்பாங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ உறவாடி சிதைக்கிற அப்படிங்கிறனால தான் உன்னை வந்து நம்ப முடிய மாட்டேன். இப்போ இந்த 148 இடங்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறது, பாதுகாப்பு இல்லாமல் அந்த இடங்கள், அந்த தொல்லியல் துறை இவர்களுக்கு வசம் வந்தால் என்ன லட்சத்தில் வரும் அப்படிங்கிற சந்தேகம் ஒன்று. அடுத்து அங்கே இருக்கிற தொன்மங்கள், நமக்கு கிடைக்கிற படிமங்கள், இது எல்லாமே வந்து பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எழுது. ஏன்னா இவர்கள் வந்து சிதைப்பாங்க, அதை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல கோயில்களில் வந்து வரலாற்றில் இருக்கிற பெயர்களை எல்லாம் வந்து கல்லை வச்சு சிதைச்சிருக்காங்க. அந்தந்த தொன்மங்கள் வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு அது செஞ்சது இவங்க தான் நான் சொல்ல, யார் செஞ்சாங்கன்னு தெரில. அது ஏன் பாதுகாக்கப்படலை, ஏன் அந்த இதெல்லாம் வந்து சிதிலமடைஞ்சு போனது, இன்னும் எவ்வளோ கோயில்களில் வந்து அந்த கல்வெட்டு தரவுகள் வந்து படியெடுக்கப்பட்டதா, இன்னும் பழங்கால கிராமப்புற கோயிலெலாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் முறையாக இப்படிலாம் எல்லாம் புதர்மண்டி கிடக்குது இந்த கோயில்கள்லாம். அப்படி இருக்கும்போது இவர்களை நாம் சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இவர்களுடைய வரலாறு அப்படியானதாக இருக்குது. தமிழருடைய நாகரிகம், தமிழர்களுடைய தொன்மை வெளிவருவதற்கு எப்படி வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து பிடிக்கலையோ அதே மாதிரி தான் இவர்களுக்கும். அதே மாதிரி தான் பெங்களூரில் இருந்த கல்வெட்டுகள்லாம் வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இந்த தொன்மங்கள் ஒன்று நம்மளை பற்றி தெரியாத ஒருத்தன்ட்ட இருக்குன்னு வைங்களேன், அது ஏதோ ஒன்று சார் அப்படின்னு கடந்து போயிடுவான். இவனுக்கு வந்து நம்மக்கிட்ட, ஏன்னா இவன் அதனால தான் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை திராவிட களஞ்சியம்னு அட்டை ஓட்டுறாங்க, ஸ்டிக்கர் ஓட்ட புத்தி போக மாட்டுக்கு பாருங்க. சங்க இலக்கியம்னா தமிழர்களுடைய இலக்கியம், சங்க இலக்கியம், தொன்மம் அப்படின்னு இருக்கும். அதில் உனக்கு என்ன வெங்காயத்துக்கு அதில் வந்து திராவிட களஞ்சியம்னு ஒட்ட வேண்டிய தேவை வந்துச்சு, நம்மளாம் கேள்வி கேட்டான்னு நிறுத்தி வச்சுட்டாங்க. இதைத்தான் சந்தேகம் வருது. நம்ம இவர்களை போட்டு அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை வந்து அவன் ஆட்டையை போட்டது வேற ரூபம், இவன் ஆட்டையை போட்டது வேற ரூபம், இவன் அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுறது. இப்போ இவன் அதை நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா, திராவிட கலைஞன் விட்டுருந்தோம்னா வந்து என்ன ஆயிருக்கும்னா, 100 வருஷம் கழிச்சு பாருங்கள் அன்றைய சங்க இலக்கியத்தோடைய தொன்மத்தோடைய அட்டையை வந்து திராவிட கலைஞங்க அப்படின்னு நமக்கு வகுப்படுமா. இன்னைக்கு கொஞ்சம் பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நாங்கள் இந்த தமிழர், நாங்கள் தான் ஒரிஜினல் தமிழர்கள், ஆதி தமிழர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அது மாதிரி தான் அதுக்கு இங்கே பேசுகிறது. தாய்மொழி எனக்கு தெலுங்கு, தாய்மொழி எனக்கு கன்னடம், நானும் வந்து நான் தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி? அது என்னென்னா இந்த வகுப்பு எடுக்கிறது, இந்த டாக்குமெண்ட்டுகளை வச்சுட்டு உருவாக்குறது. இவர்களே ஒரு புத்தகம் போடுறது, அந்த புத்தகத்தை வச்சுட்டு இன்னொரு புத்தகம், இதை முன் உதாரணம் காட்டுறது, இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டி அடுத்த இன்னொரு புத்தகம் போடு, இப்படி டாக்குமெண்ட்டுகளை உருவாக்குறது. அதனால் திராவிடர்கள் எது கேட்டாலும் அவர் வந்து எம்பி கிரிராஜன், அவர் திராவிடர். ஸோ அதை வந்து நம்ம திராவிட பின்புலத்தில் இருக்கக்கூடியவர். அப்படிங்கும்போது இந்த கோரிக்கையில் அதுவும் திமுக இந்த கோரிக்கையை எழுப்புது அப்படிங்கும்போது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது நமக்கு. அது நம்ம எப்போவுமே அதை விழிப்புணர்வாக, இந்த துறை சார்ந்தவர்கள் அதை விழிப்புணர்வாக கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ விஜய் பேசுனதை அடுத்து சீமான் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் நிறைய பேசியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய்க்கு வந்து ஒரு எதிரி தான் திமுக, ஆனால் அண்ணனுக்கு 4 எதிரி, அதனால் நான் தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. பார்த்துருக்கேன். அது உண்மை தானே. இப்போ அவருக்கு வந்து ஒரு எதிரி, அதை வச்சுட்டு மட்டும் பாஜக எதிர்க்க மாட்டார், அதிமுக எதிர்க்க மாட்டார். தமிழர்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து எல்லார் பயிலுமே எதிரியாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அது சீமான் சொல்கிறது சரி தான். இன்னொன்று, சீமான் வந்து விஜய் மீது பரிதாபப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், தம்பி எல்லா நாளில் எதிர்க்கிற லிஸ்ட்லேயே வைக்கல, தம்பியை தட்டி கொடுத்துட்டு போகணும்.
அந்த பாசம் விஜய் மீது சீமானுக்கு இன்னும் கொஞ்சம் ஓரத்தில் மிச்சம் இருக்குது போல இருக்குது. அதனால் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு தம்பி இருக்கட்டும் போட்டும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கடந்து போகிறாரு. தம்பியை வந்து எதிர்க்க வேண்டியதில்லை, தட்டி கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது. அதுவே வந்து விஜய்க்கு வந்து இதுதான். சீமான் வந்து பொசுக்குன்னு தட்டி விட்டு போகிற மாதிரி விஜய் டீல் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதான் அவர் ஈரோட்டு பாறை, இது வந்து பிராமண கடப்பாறை, ஈரோட்டு கடப்பாறைன்னு பேசினதை வச்சு அதை நீட்டிச்சு கொண்டு போகிறாங்க. சீமான் அதை வந்து பெருசாக கண்டுக்க விரும்பலை. விஜய்க்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய இப்போ நிறைய பேசு பொருளாக என்ன ஆகுதுன்னா, இவர் விஜய் சொல்கிறாரு விஜய்க்கும் தாவேக்காக்கும் திமுகவும் தான் வந்து ஒரு போட்டியில் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இப்போ களத்தை பார்த்தா நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் தான் அதிகமான முரண்பாடுகள், பிரச்சனை, விவாதங்கள் நிறைய எழும்புது போல இருக்குது. இதை பற்றி அது வந்து இல்லை அப்படி இல்லை. அவர் பேசுகிற அரசியல் நம்ம வந்து சீமான் இவ்வளோ நாள் பேசி 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 திராவிடத்தை தமிழ்நாட்டில் இருந்து திராவிட அரசியல் வந்து ஒரு கதறல் நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். அவங்ககிட்ட செல்வாக்கு இருக்கலாம், இன்றைக்கி 10,000 கோடி குவிச்சு வச்சுருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஊடக வாய்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கலாம், அவங்க யூடியூப் சேனலுக்கு அள்ளி கொடுத்துருக்கலாம். அதை வச்சு அவங்க நிலைச்சு நிற்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் கருத்தியலாக ஒரு இனம் வந்து ஒரு சித்தாந்தத்தோடு நின்னா அந்த இனம் அந்த சித்தாந்தம் நிற்கும். நான் வந்து 2009க்கு அப்புறம் கருத்தியலாக தமிழர்கள் வந்து உருவாக்கிட்டோம். நீங்கள் திராவிடர்கள் வேறு, நாங்கள் தமிழர்கள் வேறு அப்படிங்கிறத உருவாக்கிட்டோம். அந்த பதட்டம் தான் அவர்களுக்கு வந்து இவனை அலர்ட் ஆகிட்டு இப்போ உண்மையாகவே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி பலருமே வந்து சொல்லாமல் என்னடா ஆமாம் இப்போ தான் எனக்கே தெரியுது, இத்தனை வயசாகுது, ஒருத்தரெல்லாம் போட்டுக்காரு, எனக்கு 80 வயசாகுது, இப்போ தான் எனக்கு வந்து தெரியுது நம்மளை ஆள்றதே வந்து வேற மொழிக்காரன் அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் புரியுது. அவங்க ஈஸியாக எல்லாரும் கூட மிங்கிள் ஆகுதுன்னா அவங்க வாய் திறந்து சொன்னால் தான் தெரியும் நான் தெலுங்கர் அப்படின்ட்டு. மற்றபடி பார்க்கறதுக்கு எல்லாமே தமிழர்களாக தான் இருக்காங்க. மொழியை அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அது என்ன உளவியல் சிக்கல்னு தெரில. நம்ம அதை வந்து சொல்லியாச்சு. அதில் வந்து நான் தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ வந்து ஒரு சாதியை சொல்லலாம். சாதி ரீதியில் படிநிலை கட்டமைப்பு இருக்குது, ஒரு சாதியை வந்து ஏற்றத்தாழ்வு உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுல அவங்க சொல்ல முடியாதுங்கிற ஒரு சங்கடம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆனால் நான் தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. நான் மலையாளின்னு சொல்கிறதுல எந்த ஏற்றத்தாழ்வுமே கிடையாது. நீங்கள் தமிழர், நாங்கள் மலையாளி, நீங்கள் தமிழர், நாங்கள் கன்னடர், நீங்கள் தெலுங்கர். ஈஸியாக சொல்லிடுறீங்க. ஆனால் நான் ஒரு தெலுங்கர், ஆனால் நான் தெலுங்கர்கிட்ட தான் வந்து நான் தெலுங்குன்னு சொல்ல பெருமையாக இருக்கு. நான் உங்ககிட்ட போய் நான் தெலுங்கு இல்லை. இப்போ மும்பையில் இருக்க தமிழர்கள் இருக்காங்க, கர்நாடக தமிழர்கள் இருக்காங்க. அவங்க யாருமே வந்து கன்னடிகாட்ட போய் ஞானும் கன்னடிகா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இல்லைங்க. மலையாளிகள்கிட்ட நாங்கள் வந்து மலையாளின்னு சொல்கிறது இல்லை. நாங்கள் அப்படி தானே இருக்கோம், நீங்களும் அப்படியே இருங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்படி நீங்கள் வந்து இது பண்ணி எங்களை அதிகாரம் ஆளணும் நினைக்கிற உங்கள்கிட்ட ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட இந்த கள்ளத்தனம் வருது அப்படிங்கிறேன். உங்கள்கிட்ட இயல்பாக இங்கே இப்போ ஆந்திரா தெலுங்கர்கள் வராங்க, இங்கே சென்னையில் நிறைய இருக்காங்க, வேலைக்கு வர்றாங்க, வைக்காங்க, அவங்க தெலுங்கர்கள் தான் சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே பூர்வீகமாக இருக்கிறீங்களா, நீங்கள் பூர்வீகமாக வந்து உங்களுக்குள்ள சங்கங்கள், சாதி சங்கங்கள் போடுறீங்க, இதெல்லாம் வச்சு தெலுங்கர்கள்னு பேசுகிறீங்க, நாங்கள் இத்தனை லட்சம் பேர் இருக்கீங்க, அத்தனை லட்சம் இருக்கீங்க. அப்போ அதே அது அடையாளத்தோடு அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது என்ன? எதுக்கு வந்து நீங்கள் தமிழராகணும், எங்ககிட்ட நாங்களும் தமிழர் தான் உருட்ட வேண்டிய தேவையில்லைல்ல. அதில் தான் முரண்பாடு வருது. அதனால் சீமான் அவர்கள் வந்து அந்த ஈரோட்டு பாறை, பிராமண கடப்பாறை அப்படின்னு போட்டு பேசினது எல்லாம் வந்து இப்போ அது பெரிய இதாக மாறிக்கிட்டு இருக்கு, பெரிய பேசுபொருளாக இருக்குது. அடுத்த விஜய் பேசினது அதுவும் இதாக மாறுது. அப்போ அடுத்து சீமான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடத்துகிறாரு. அநேகமாக சீமான் விஜயை பெருசாக இது பண்ண மாட்டாரு அப்படின்னு கடந்து போவார் அப்படின்னு தான் தோணும். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.